எங்கள் இயக்கத்தில் எனக்காக என்னோடு தொடர்ந்து போராடி வருபவர்களுக்கு நான் சரியாக வழிநடத்த வேண்டும். நான் எப்படி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா யாருக்கு உங்களுக்கெல்லாம் ஊடகத்தில் உள்ளவங்களுக்குலாம் தெரியாதா? இன்னொன்று, செப்டம்பர் 1ஆம் தேதி ஏன் சொன்னா, அதே இடத்தில் பூலித்தேவன் நினைவிடத்தில் நயினார் என்ன சொல்லியிருக்காரு? பழனிசாமி தான் எங்க கூட்டணி தலைவர், அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவுன்னு பேசுறதுக்கு அப்புறம் அங்கு நாங்கள் இருக்க முடியுமா? நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டே நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார். அதனாலதான் நேற்று அவர் பேசிய பேட்டியில நாங்கள் பேச தயார். ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் வந்த பொழுது அவரை சந்திப்பதற்காக மாநில தலைவரிடம் டெலிபோன் பண்ணப்போ ஓபிஎஸ் போனை எடுக்கல. அவர் நான் பேசுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கார். அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் வந்து கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன்னு சொல்றாரு. அது அகம்பாவம் தானே, ஆணவம் தானே. நீங்க பாஜகவோட மாநில தலைவர் தான், எங்களுக்கு என்ன சார்? ஓபிஎஸ் கேட்டா ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அநாகரிகமானவர் அல்ல. இவர் நான் பொய் சொன்னதை அவர் எடுத்து வெளில விட்டார். இன்றைக்கு கூட நேற்று பேட்டியில் பாருங்க, நான் பேச தயார். சும்மா அரசியலுக்காக அவர் புருடா விடுறார். அவருடைய மனநிலை அது அல்ல. அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை. நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலை. அதான் சொல்றேன், ஓபிஎஸ்க்காக இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு. அப்பவே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது? ஓபிஎஸ்க்காக நான் பேசாம யார் பேச முடியும்? நாங்கள் 2 பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லியிருக்கோம். இன்றைக்கு ஓபிஎஸ் நானும் ஒன்னாதான் இந்த கூட்டணிக்கு போனோம். எனக்காக தேனி தொகுதியை விட்டு கொடுத்தவர் ஓபிஎஸ். அவர் மகன் வெற்றி பெற்ற தொகுதியை நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக வெற்றி கொடுத்து விட்டு அங்கே ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் இருந்தவர்.